நான் ஃபைனல் இயர் படிக்கும் ஒரு கல்லூரி மாணவன். எங்க காலேஜ்ல நாளைக்கு தான் ஐவி கூட்டு போறாங்க. அதனால காலையில எல்லா பொருளையும் பேக்கப் பண்ணிட்டு நம்ம நண்பன் தேனஸ் வீட்டுக்கு ஒரு சிட்டிங்க போட்டேன். ஏன்டா தேனஸ் வீட்டுக்கு போறேன்னு கேட்டீங்கன்னா, தலைவன் வீட்ல இருந்து தடுக்கி விழுந்தாலே காலேஜ் தான். நான் எல்லாத்தையும் முன்னாடியே பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா நம்ம தலைவன் எந்த வேலையும் பண்ணல. என் லோடு எல்லாத்தையுமே அவங்க வீட்ல இறக்கி வச்சுட்டு அங்கிருந்து ஒரு 9 மணி போல காலேஜுக்கு சுட்டு விட்டோம். சரி இவன் தான் எடுத்துட்டு வரலையே, மத்தவங்க எல்லா பொருளையும் எடுத்து வந்திருப்பான்னு பார்த்தா எவனுமே எதையுமே எடுத்துட்டு வரல போல. அதுக்கப்புறம் அங்கிருந்து சாப்பிட்டு 4:30 மணிக்கா காலேஜ்ல இருந்து கிளம்பிட்டோம். கடைசி ஒரு 5 நாளா ட்ரைனிங் பண்ணதால இன்னைக்கு நம்ம ட்ரைனிங் இல்ல. பேக் டு ஹோம் வந்துட்ட அப்புறம் தேனஸ்கான பேக்கிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட். அது எல்லாத்தையும் முடிச்ச அப்புறம் கடைக்கு போயிட்டு ஜாலியா கொண்டாட உட்காந்து வரதான் பிளான். ஆனா எங்க நேரமோ என்னவோ தெரியல, போன உடனே ஒரு பக்கம் மழை, இன்னொரு பக்கம் கரண்ட் கட்டு. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கரண்ட் வந்தது. அதுக்கப்புறம் கடையை சேர்ந்து ஃபுல்லா நானும் தேனஸும் தான் பாத்துக்கிட்டோம். அப்புறம் தலைவன் நம்மளுக்கு ஒரு ஆப்பிள் அபேஸ் பண்ணி கொடுத்தான். நம்மளால தேனஸ் சாதாரணமான ஆள்லாம் கிடையாது. தலைவன் ஒரு வணிக மனிதன். அப்புறம் அப்படி இப்படின்னு கடையில இருந்து எல்லா வரைக்கும் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்குள்ள மணி 10 ஆயிடுச்சு. நைட் ஒரு 11 மணி இருக்கும். அந்த நேரத்துக்கு வா போய் பிரியாணி சாப்பிட்டு வரலான்னு கூட்டு போறோம். நான் இப்பதான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நைட் பிரியாணி எல்லாம் சாப்பிடுறேன். உண்மையா சொல்லணும்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் குடோனுக்கு வந்துட்டு ஃபினிஷிங் டச்சுக்கு ஒரு மாதுளம் பழத்தை போட்டு முடிச்சிட்டோம். அதோட இந்த நாளை முடிச்சுக்கிறது தான் பிளான். ஆனா ஒருத்தன் ஃபோன் பண்ணா 12 மணிக்கு நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன் மாப்ள, வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிருங்கன்ட்டு. அவனை போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு அதோட இந்த நாள் முடியுது. போய் வஸ்தானும் நாளைக்கு பார்ப்போம். மறக்காம வந்துருங்க.